இங்க திரும்பி பாரு. நான் உன்னை என்ன பண்ண வீரா? உன்கிட்ட ஏதாவது பொய் சொல்வேனா? நீ போய் என்ன சந்தேகப்பட்டுட்டல. அப்போ நீ நிஜமாவே ஐஸ்கிரீம் சாப்பிடல? இல்லையே வீரா, இல்லையே. நான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னாலும் உன்கிட்ட கேட்பேன். நீ வாங்கி கொடுத்தாலும் பர்மிஷன் கொடுத்தாதான் சாப்பிடுவேன். சரி நீ போ. வீரா, இனிமே செய்யாத தப்புக்கு என் மேல நீ கோவமா நடந்துக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, சரி அழாத, இனி திட்ட மாட்டேன். அடி பாவி, நினைச்ச மாதிரியே பண்ணிட்டாளே. ஒரு செகண்ட்ல நான் தான் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேனா? அருந்த வாலு. குட் கேர்லா இருக்கணும். நீ போய் ஹோம் ஒர்க் பண்ணு. தேங்க்ஸ் வீரா. சரி போ. ஏன் வீரா, ம் நாளைக்கு வரும்போது இந்த ஐஸ்கிரீம்ல பைட்ஸ்னு ஒண்ணு சின்னதா வருமே, 5 ரூபாய் தான். அது மட்டும் ஒண்ணு வாங்கி தந்துறேன். பாவம், ஒண்ணே ஒண்ணுதானே. போட்டு. ஒரு மாசமாச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. வாங்கிட்டு வரேன் போ. எனக்கு என்னமோ இவ ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்பான்னு தோணுது. அப்படிலாம் இல்ல, குழந்தை பொய்யெல்லாம் சொல்லுமா? அதுவும் நம்ம வீட்டு குழந்தை பொய்யே சொல்லாது. அப்ப நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். ஆமா வீரா, இனிமே நீ இவளை திட்டாத. பாரு அவன் முகம் எப்படி வாடி போச்சுன்னு. சரி வலிமா, ஒரு டீ கிடைக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. நீ அவளை போட்ட சத்தத்துல எனக்கு தலைவலி வந்துருச்சு. பாவம், குழந்தைக்கு எப்படி இருந்திருக்கும். இரு. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போடுங்கண்ணா. இதை போட்டு தரேன். சார் 2 மினிட்ஸ். என்ன சார் பண்ணிருக்கீங்க? நேத்து சொல்லிட்டு போன வேலைலாம் அப்படியே கிடக்குது. உட்காந்து தட்டி நிக்கிற. தல, உனக்கு என்ன தல? நீ பட்டே ஜெயில லேத்து வேலை கத்துக்கிட்ட. நான் அப்படியா இருந்தேன். நான் பட்டே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி சுத்தி நின்றேன். இப்படி தனியா மாட்டி விட்டு போயிட்டியே. எங்க போன நீ? ஆளே காணோம். அதை ஏன்டா கேக்குற? என்ன மறுபடி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்கடா. கிட்னாப் பண்ணிட்டாங்களா? ம் இந்த கிட்னாப்னா கடத்திட்டு போயிட்டு மிரட்டுவாங்களே, அதுவா? ம் ஒன்ன மிரட்டி. ஆமாடா. தல, சும்மா கதை விட்டு சுத்தினுக்காத. சொல்ல விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு ஏதோ சொல்லுனுக்குற. அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள ஜாலியாக சுற்றி நின்ற ஆள் நீ இங்கே வந்து கிட்னாப்பா? கிட்னாப் என்ன? எனக்கு காது குத்த பார்க்குறியா? எனக்கு காது குத்தி அந்த ஓட்டெல்லாம் மூடிடுச்சு. நீ ஒன்றும் புதுசாக குத்தாத. டேய், சும்மா சொல்லலடா, சத்தியமா. நீ கூட நம்ப மாட்டேங்கிறல்ல மகாஜனங்களே. நீங்க பாத்தீங்க தானே, அந்த சில்லு வண்டி என்னைய மிரட்டி கிட்னாப் பண்ணிட்டு போச்சு. சொன்ன கூட இருக்கவே நம்ப மாட்டேங்கிறா. எல்லாம் என் நேரம். அண்ணா, சித்து, சித்து வர மம்மி. என்னடா இதெல்லாம்? சீக்கிரம் சைன் பண்ணி கொடுமா. சைன் பண்ணி கொடுக்கறதா? ஏண்டா எல்லா பாடத்திலயும் ஃபெயில் ஆயிருக்க? இவ்ளோ பெரிய ஸ்கூல்ல படிக்கிற, ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் பண்ண முடியலையா உன்னால? என்ன பண்றது பவி, கிளாஸ்க்கு போனாலே போர் அடிக்குது, படிக்க முடியல. இப்ப வீட்டுக்கு வந்தா கிளாஸ்ல சொன்னதை மறந்து போயிடுது. டேய், என்னாச்சு? பாருங்க, எக்ஸாம் மொத்தத்திலயும் ஃபெயில் ஆகி வச்சிருக்கான். கேட்டா துமரா பதில் சொல்றான். உன்ன ஏய், நமக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனை அடிச்செல்லாம் திருத்தக்கூடாது. சித்து, இங்க வா. என்னப்பா, என்ன பிரச்சனை? இல்லப்பா, எனக்கு கிளாஸே பிடிக்கலப்பா. அவங்க சொல்லி தரது எதுவுமே புரியலப்பா. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்லி தரவங்க இருந்தா ஓகேவா? பவி, இவனுக்கு இன்னும் நல்ல ஹோம் டியூஷனா ஏற்பாடு பண்ணு.
இன்டர்வியூ வச்சு நல்ல ஹோம் டியூஷன் டீச்சரை பார்த்து வேலைக்கு வை. ஆல்ரெடி அவன் ஈவினிங் 4 மணி நேரம் டியூஷன் தாங்க படிக்கிறான். சொல்லி கொடுக்கிற எல்லாருமே நல்ல டீச்சர்ஸ் தான். ஆனா இவன் இம்ப்ரூவே ஆகலையே. 4 மணி நேரத்தை 5 மணி நேரமா மாத்து. மார்னிங் சும்மா தானே இருக்கான், அப்பயும் டியூஷனுக்கு விடு. எங்க பார், இந்த ஆதியோட பையனுக்கு லைஃப்ல தோல்வியே இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டே தான் இருக்கணும். என்னடா முழிக்கிற? ஒழுங்கா படிச்சனா உனக்கு இதெல்லாம் தேவையா? ஓ, வீட்லயும் புக்ஸ், ஸ்கூல்லயும் புக்ஸ். நீ பாஸ் ஆகுற வரைக்கும் தப்பிக்கவே முடியாது. பவி, ஆ, சொல்லுங்க. ஈவினிங் ஒரு சக்சஸ் பார்ட்டி இருக்கு. ஆ, எதுக்குங்க? டெண்டர் நமக்கு கிடைச்சிருச்சுல்ல, அதுக்கு நம்ம பார்ட்னர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறோம். அண்ட் சித்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண. சரிங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சொல்லுங்க. சித்து விஷயத்துல ரொம்ப கவனமா இரு. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் அவன் எந்த எக்ஸாம்லயும் ஃபெயில் ஆகக்கூடாது. ம்? சரிங்க. ம். கட்டி இங்க வா. எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. என்னவா இருக்கும்? டேய் போகாத, அங்கே இரு. அட பாப்பா என்ன பண்ணுவது பார்த்து போந்தல. டேய் வேணாடா, போகாத சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லு பாப்பா, என்ன வேணும்? ஏன் அழுகுற? செத்தடா மாவன. அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் கொடுங்க அங்கிள். என்னத்த கொடுக்கணும்? ஏன் அழுகுற? என்னதல? ஏன் பாப்பா? என்னாச்சு? கொடுங்க அங்கிள் ப்ளீஸ் அங்கிள். என்னதல? சொல்றத கேட்காம போனீங்கல்ல, அனுபவிங்க. கொடுங்க. என்னத்த கொடுக்கணும்? அங்கிள் என்ன பாப்பாச்சு? கொடுங்க. பாப்பா என்னன்னு சொல்லு. இவர் என் சாக்லேட் புடுங்கி தின்னுட்டாரு. ஏய், ஆளை பார்த்தா மாடு மாதிரி இருக்கிற, பச்சை புள்ள கிட்ட சாக்லேட் வாங்கி திங்கிற, அறிவில்ல உனக்கு? மாட்டிக்கிட்டியா? டேய் ஓசி சாப்பிட்றா, இல்லைன்னா நல்ல இடத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்றா. மானகட்ட பையன் பச்சை புள்ளி அழ விட்டு அதுங்கிட்ட சாக்லேட்டை பிடிக்க தின்னுருக்க. யோ, என்ன ஆளாளுக்கு என்னென்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல வரத கேளுங்க முதல்ல. பேசாத. அண்ணா